அப்போ இந்த திருட்டு டீலிங், அதாவது பின்புற கொள்ளை வாசத்தில் டீலிங் இருக்க, அது விஜய் தானே சொன்னார். அந்த டீலிங்கில் தானே இது உருவாகி இருக்குது இந்த கட்சி. அப்போ நீங்கள் சொன்னது இன்னைக்கு ப்ரூவ் ஆயிருக்கா இல்லையா? இன்னைக்கு சனாதன சக்திகள் மூர்க்கமாக மும்முரமாக இந்த தீர்ப்புகளை கொண்டு வர முடிகிறது, அதை பிரகடனப்படுத்த முடிகிறது. நீங்கள் அதற்கு எதிராக பேச முடியாமல் வாய் புத்தி மௌனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா இதுதான் பாசிசம். இது அதிகாரம் இல்லை. அவர்கள் பொறியில் வடையை வைக்கிறது மாதிரி, அது பொறியில் வடை வைக்கிறதுங்கிறது எலிக்கு சாப்பாடு போடுறது இல்லை, எலியை இரையாக்குறது. சரிங்களா? உங்களை இரையாக்குவதற்கு வைக்கப்பட்ட பொறி தான் இது, அதிகாரம்னு ஒரு பொறி. அதில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. இன்னைக்கு சத்தமிட முடியாமல் சிக்கி தவிக்கிறீங்க. உங்களை என்ன சொல்றேன்னா சர்வத்தையும் அடக்கி வைத்திருக்கிறார்கள். எதிர்த்து பேச முடியல. ஒரு பக்கம் குதிரை பேரம் கண் முன்னாலே நடக்குது, அதை எதிர்த்தும் உங்களால் முழுவதுமாக பேச முடியல. இதே இது திமுகவே ஆட்சியிலிருந்து இந்த குதிரை பேரம் நடந்ததுன்னா நீங்கள் எப்படி எதிர்த்து பேசுவீங்க? எவ்வளவு எதிர்த்து களமாடுவீங்க? ஏன்னா உங்களை கூட்டணியில் வச்சுக்கிட்டு உங்களை கழட்டி விடுறதுக்கான வேலையை தான் விஜய் செய்கிறாரு. அது எதேச்சியானது கிடையாது. எல்லா டீலிங்கும் முடிஞ்சு ஒரு 15 பேர் அவங்க பக்கம் வந்துட்டாங்கன்னு சொன்னா உங்க யாருக்கும் வேலை கிடையாது. அப்படித்தானே? அப்போ உங்களுடைய சர்வைவலுக்கே அங்க பிரச்சனை இருக்கு இல்லையா? அந்த இடத்துலயாவது நீங்க பேசணும்ல. இது மக்கள் பிரச்சனை, தலித் மக்களின் பிரச்சனை. இது இஸ்லாமியர்கள் பிரச்சனை இல்லை. இஸ்லாமியர்கள் அன்னைக்கு சாப்பிட்டாலும் அடுத்த நாள் சாப்பிட போறாங்க, இல்லை வேற ஏதாவது நடக்க போகுது. ஆனால் இந்த அறிவுறுத்தல் என்பது நீங்கள் சார்ந்திருக்கிற தலித் மக்களின் முக்கிய பிரச்சனை. அதை மாடு சாப்பிடுறது, மாடை பலி கொடுப்பது, அல்ல மாடை வெட்டுவது, அந்த அதோட சேர்ந்து வாழ்ந்த வாழ்வியல் இது. அது எவ்வளவு பாரஞ்சித்து எவ்வளவு இதெல்லாம் முற்போக்க பேசுவார். இந்த இடத்துல ஒன்றும் பேசலையே. எதுக்கு சொல்றேன்னா இவர்களெல்லாம் இந்த பாசிசத்துக்குள்ள அடங்கி மில்ட் ஆகிடுறாங்க. அதே இது திமுக இருக்கும்போது மிக வீரியமாக களமாடுவாங்க. இந்நேரம் எப்படி வீரியமாக எதிர்வினைகள் நடந்திருக்கும், அது எப்படி தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட்டிருக்கும். இன்னைக்கு பாருங்க, தொலைக்காட்சிகளையே குதவலை நெரிக்கிறாங்க.